அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கத்தரிக்காய் பறிக்க வந்தேன். இது 4வது தடவையாக பறிக்கிறேன். பாருங்க, முதல்ல எத்தனை கத்தரிக்காய் கிடக்கு பாருங்க. 1 2 3 4. இது இன்னொரு செடி. இதில் இந்த கத்தரிக்காய் செடி படிக்கும். நிறையா கொத்து கொத்தா காய். இன்றைக்கி தேவைக்கு உள்ள கத்தரிக்காய் பறிச்சிட்டேன். அதே மாதிரி கீரை பாருங்க. கீரையும் 31வது தடவையாக பறிக்க போகிறேன். நம்ம வீட்டில் நம்ம உரம் போடாமல், பூச்சி மருந்து அடிக்காமல், இயற்கை உரம் வச்சு வேறு கீரை இதுதான். உடம்புக்கு எந்த கேடும் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நான் கீரை பறிச்சுக்கிட்டே இருக்கேன். வெளியே வாங்கினதே கிடையாது. கண்ணுக்கு நல்லது. கண்ணுக்கு நல்ல ஒளி கொடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரை முடி கொட்டாது. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா முடி கொட்டாது. இதில் ஒரு பீக்கங்காய் ஒன்று இருந்தேன், அது வந்திருக்கு. நேற்று அவரைக்காய் பறித்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டு. அப்படி வேர் கீழே லைட்டாக கொஞ்சம் மண் கலந்தால் கூட அப்படியே அது வேர் விட்டு கீரை வந்துடும். இது வச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக நான் வெளியே கீரை வாங்கவே இல்லை. வீட்டில் இந்த கீரை தான். ஒரு காம்பை வச்சாலே போதும், கீரை நல்லா வந்துடும். இது சீத்தாமரம்.
இதை வந்து தலைக்கு எண்ணெய்க்கு வந்து காய்ச்சலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை. முடி நல்லா கரு கருன்னு வளரும். எண்ணெய் காய்ச்சும் போது இந்த கீரையை கொஞ்சம் நிழலில் வார போட்டு தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சினா முடி நல்லா கரு கருன்னு வளரும். இன்னும் இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கத்தரிக்காய் கீரை, இவ்வளோ கீரை பறிச்சிருக்கு. தூதுவளையும் நல்லா தழுத்துட்டு. சளிக்கு வந்து தூதுவளை வந்து ரொம்பவே நல்லது சளிக்கு. இது வந்து தண்டங்கீரை, இதுக்கு இன்னொரு பெயர் குப்பைக்கீரை. ஒரு முருங்கை மரம் உயரமாக போயிருக்கு, அதை வெட்டி விடணும். இந்த உயரமாக போயிருக்கு. இதில் வந்து பெருங்காயம் வைக்கணும் இந்த முருங்கை மரத்துக்கு, அப்போ தான் உதிராது பூ. அவ்வளோ பூவும் உதிர்ந்துட்டு துண்டு பெருங்காயம் வைக்கணும், அப்போ தான் உதிராது. தக்காளியை பிடுங்கலான்னு பார்த்தா குட்டி குட்டியாக தக்காளி கிடக்கு காய்ச்சிக்கிட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து கீரை வைங்க. இதை பாருங்கள், தன்னால் வேர் வந்து கருவேப்பிலை செடியிலையும் கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துடுவேன். எவ்வளோ கீரை பறிக்கிறேன், சரியான கீரை. சின்ன குரோபேக் வச்சாலும் போதும். 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ கோதுமை மாவு மைதா மாவு பாக்கெட்டில் கூட இதெல்லாம் வந்துடும். இதை பாருங்கள், நீங்கள் மாடியில் மண் போட்டு தரையில் வந்து செங்கலை வச்சு வச்சா கூட இந்த கீரை வந்துடும். கருவேப்பிலையும் கிள்ளி கிள்ளி எடுக்க எடுக்க இதை வந்து பக்கம் பக்கமாக வருது. இப்படி கட் பண்ணி விட்டுருணும். கருவேப்பிலையும் அப்படி தான். கருவேப்பிலையும் முருங்கையும் உடைச்சி வளர்த்தா தான் பக்கம் பக்கமாக வரும். பூ இருந்தால் பூவை பிச்சு விட்ருங்க. பாருங்கள், ஒரு குச்சி தான் வச்சேன், எப்படி வந்துட்டு பாருங்கள். இந்த பழுத்த இலையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்து இந்த மூட்டிலையே போட்டு விட்ருங்க. பிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் இந்த மூட்டில் போட்டு விட்ருங்க. கீரை இவ்வளோ பறிச்சிருக்கேன். கத்தரிக்காய் தான் பறிக்க வந்தேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உடம்பு நல்லா ஆன பொறுத்த நான் சமையல் வீடியோ போடுவேன். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.